Hello guys, I was so happy about today's episode. இந்த VJS தான் இத்தனை நாள் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒவ்வொரு கண்டஸ்டன்ட பத்தியும் ஒவ்வொரு கண்டஸ்டன்டோட மிஸ்டேக்கை பத்தியும் இந்த ஷோ ஓவராலா எப்படி போயிட்டு இருக்கு, மக்களுடைய ஓவரால் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத புட்டு வச்சு அவங்க எல்லாரையும் நோட் பண்ணிட்டாரு. எந்த ஒரு இஷ்யூ பத்தியும் உள்ள ரொம்ப இன்வால்வ் ஆகாம மேலாப்பிலேயே சொல்லிட்டு போயிட்டு இருந்தாரு. அதை நாங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த வாட்டி ஒவ்வொரு விஷயம் பத்தியும் உள்ள போய் நீங்க என்ன பண்ணீங்க, அவங்க ஆர்கியூ பண்ணாலும் அதை நோஸ்கட் பண்ணி நீங்க இதான் பண்ணீங்கன்னு அவங்களுக்கு புரிய வச்சு உட்கார வச்சாரு. இதே விஜயஸ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம், பட் இது குறைய வேணாம் அப்படின்றதுதான் எங்களுடைய ஒப்பீனியன். இதுல எந்த விதத்திலயும் யாரும் ரூடாவே இல்ல. இதுதான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். பிக் பாஸ் சீசன்ஸ்லயே இந்த கண்டஸ்டன்ஸ் தான் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. அதுல ஆல்ரெடி யாரெல்லாம் குறையணுமோ குறைஞ்சிட்டே வராங்க. எந்த அளவுக்கு ஒரு சேஃப் பிளே பண்ண முடியுமோ நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிற கண்டஸ்டன்ஸ் கூட சேஃப் பிளே பண்றாங்க. பட் யாரெல்லாம் அந்த அளவுக்கு வர்த்துல நினைச்சோமோ அவங்க எல்லாம் பயங்கரமா கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்த பத்தியும் விஜேஎஸ் பயங்கரமா இந்த வீக் கிளின்னு கிழிச்சு எடுத்துட்டாரு. இதே மாதிரி ஒவ்வொரு வீக்கெண்டும் எல்லாருக்குள்ளயும் இருக்கிற குமுறல், இதை யாரு கேட்பா, வீக்கெண்ட்ல கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணி ஆகணும்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது புஷ்ன்னு ஆகாம இதே மாதிரி ஃபயரா பேசினாருன்னா இந்த ஷோ வேற லெவல்ல போகும். அண்ட் இந்த வீக் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ள போயிருக்காங்க. அவங்க எப்படி ஆட போறாங்க அப்படின்றத இன்னொரு 1 வீக் 2 வீக் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். பிகாஸ் புதுசா போட்ட டீ எப்பவும் கொஞ்சம் சூடா தான் இருக்கும். எப்பவுமே சூடா இருக்க போதா இல்ல புஷ்ன்னு அதுவும் ஆறி போக போதா அப்படின்றத இன்னும் ஒரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு விஜேஸோட ஸ்டைலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ரிவ்யூல பார்க்கலாம். அண்ட் டாடா.